நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா. ஓம் சக்தி தாயே ஒற்றி சர்வம் சக்திமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையனுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் அக்டோபர் மாதத்தினுடைய பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் இந்த கிரக சஞ்சாரங்களை வச்சு, நகர்வுகளை வச்சு, சூரியனுடைய பிரதானத்தினுடைய ஸ்தானத்தை வச்சு தான் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் நம்ம கொடுத்துட்டுருக்கோம். அப்போ மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த செவ்வாய், சுக்கிரன், புதன் இதனுடைய நகர்வுத்தன்மைகள் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது? அதாவது புரட்டாசி 15ஆம் தேதி இந்த ஆங்கில மாதம் பிறக்குது. 1/10/2025 முதல் 31/10/2020 ஆக 31 நாட்கள் 12 ராசிக்கும் எவ்வித சாதகம், எவ்வித உயர்வுகள் கிடைக்கப் போகிறது, அதற்குண்டான பரிகார விதிகள் என்ன, அதை தான் நம்ம இப்போ முழுமையாக பார்க்க இருக்கிறோம். விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி வளர்பிறை தசமி திதி அன்று புதன்கிழமை பூராட நட்சத்திரத்தில் இந்த அக்டோபர் மாதம் பிறக்குது. பட் இந்த கிரக இயக்கங்களை நம்ம பார்க்கலாம். மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் சுக்கிரன் கேது பகவான், கன்னியில் சூரிய பகவான் புதன் பகவான், துலாத்தில் செவ்வாய், தனுசில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், சனி வக்கரமாக மீனத்தில் இருக்கிறார். இது 1/10/2025 ஆரம்பமாகக்கூடிய இந்த கிரக இயக்கங்கள் இதுதான். இந்த மாதத்தில் நிறைய மாற்றங்கள், கிரக மாற்றங்கள் நிகழுது. எப்படின்னா, ஆரம்பம் 3/10/2025 இந்த புதன் பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாத்திலையும், 25/10/2020 இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதியில் மறுபடியும் புதன் பகவான் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கும் பயிற்சி ஆகிறது. 10/10/2025 அன்று சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறது. 18/10/2025 சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாத்துக்கு பயிற்சி ஆகிறது, ஐப்பசி 1ஆம் நாள் அன்றைக்கு. இன்னொன்று பெரிய விஷயம் என்னென்னா, இந்த 18/10/2025 குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு ஸ்தான பலம் பெறுகிறார். ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இந்த மாதத்தில். இது மிகப்பெரிய ஒரு அபரீதமான ஒரு பயிற்சி. அது மட்டும் இல்லாது இந்த 12 ராசிக்குமே பல யோகங்களையும் மாற்றங்களையும் இந்த குரு பகவான் கொடுக்குறார். ஏன்னா குரு தான் பரிகார கிரகம். ஒரு ஜாதகத்தில் பரிகாரம்னாலே அது குரு பகவான் தான். சரி, 28/10/2025 அன்று செவ்வாய் பகவான், இந்த மாதத்தினுடைய இறுதியில் செவ்வாய் பகவான் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறார். 28/10/2025 அன்று செவ்வாய் பகவான் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு தன்னுடைய பாவகத்தில் ஸ்தான பலம் பெறுகிறார். ஆக இந்த கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா, சனி ஆல்ரெடி வக்ரகதியாக இந்த மாதத்தினுடைய முழுவதுமே வக்ரமாக தான் இருக்குது. ஆரம்பத்தில் புதன் அஸ்தங்க தோஷம் பெற்றிருந்தாலும் பிற்பகுதியில் அஸ்தங்க நிவர்த்தி பெறுகிறார், அப்படி தான் சொல்லுது. இது இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள். இந்த நகர்வுகளை வச்சு இந்த மாதத்தினுடைய 12 ராசிகளுக்கும் ஏற்றம் இறக்கம் என்ன, எவ்வகையில் வெற்றி பெறப் போகிறீங்க, வாங்க பார்க்கலாம். வெற்றிகளை குவிக்க காத்திருக்கும் மகர ராசி அன்பர்களே. ஆமாம், மகர ராசிக்காரங்க நிறைய சங்கடத்திலிருந்து வெளில வந்துட்டுருக்கீங்க. அவங்க படாத துன்பம் கிடையாது, துயர் கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதமான காலம் இப்போ கனிந்து வருது. ஏன்னா 7.5 சனியிலிருந்து மீண்டு வந்திருக்கீங்க. 6ஆம் இடத்தில் இருந்தக்கூடிய குரு பகவான் இப்போது மாறுகிறார், 7ஆம் இடத்துக்கு வரார். குரு தான் பரிகார கிரகம். குரு பார்க்க கோடி நன்மை. 7ஆம் இடம் பலம் பெறுது. உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட ஒத்துரிமையாக இருப்பாள். முதல்ல ரொம்ப நீண்ட நாளாக ஒரு பெரிய ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு தம்பதிகளாக புலம்பந்து வரீங்க. குடும்பத்திலலாம் ஒற்றுமை கிடையாது. ஏதோ வரோம், உழைக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம். ஒரு பெரிய அந்யோன்யம் கிடையாது. ஒரு இல்லற சுகங்கள் கிடையாது. நிறைய எதிர்பாலினத்தவர்கள், நண்பர்களாக இருக்கட்டும், ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், வாடிக்கையாளர்கள் கூட எல்லாமே திருப்தி இல்லாத நிலைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அதுக்கெல்லாம் அத்தி பூத்த மாதிரி
மிகப்பெரிய ஒரு யோகம் உங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், ஆல்ரெடி 3ஆம் இடத்துல சனி வக்கரகதியாக இருக்கார். உங்களுடைய முயற்சிகளில் ஏதாவது ஒரு யுக்தியை கையாளுவீங்க, வேறு விதமாக சிந்திப்பீங்க. இப்போ குருவினுடைய பார்வை 3ஆம் இடத்துக்கு வர்றதுனால மாற்று கோண சிந்தனை, வித்தியாசமான முயற்சி, உங்களுடைய தொழிலில் ஒரு இப்படி மாற்றி அமைச்சா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் வகுப்பீங்க. உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு இப்போது திருவினையாக்க போகுது. கேட்ட இடத்துல கேட்ட மாத்திரத்தில் உதவிகள் கிடைக்க போகிறது. ஏற்கனவே இகழ்ச்சியான சொல்கள், இகழ்ந்த விஷயங்கள் எல்லாமே திரும்ப பெறக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். சொத்தை இழந்திருப்பீங்க, வீடுகளை இழந்திருப்பீங்க, அப்போ ஏதாவது ஒரு விவாகரத்து ஆகிருக்கும். அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம், சொத்து சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம். அப்போ எதெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ இந்த 7.5 சனியில் அதெல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆயத்தமான ஒரு மாதம், தொடக்கமாக இந்த மாதம் அமையப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ கணவன் மனைவி உறவுகளில் இருந்து வந்தக்கூடிய சலசலப்புகள் நீங்கி இப்போ யோகமாக மாறப்போகிறது. உங்களுடைய துன்பத்தை தெரிஞ்சு, உங்களுடைய உழைப்புக்கு மரியாதை கொடுத்து, நீங்கள் பட்ட துன்பம் என்ன எல்லாமே எவ்வளோ உழைச்சிருப்பீங்க, எவ்வளோ வாரி வாரி கொடுத்துருப்பீங்க. யாரும் உங்களை நல்லவன் சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது. என்ன செஞ்சிட்ட அப்படின்னு கேட்குறதுக்கு தான் விஷயமா இருக்குமே கண்டி, நீங்கள் இவ்வளோ எங்களுக்காக செஞ்சீங்க அப்படின்னு உங்களை வரப்படுத்துறதுக்கு ஆளே கிடையாது. இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கடமையை தவறாது செஞ்சுருக்கிறதுனால, ஏன்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்றதெல்லாம் கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு ரூட் பெர்சன் தான் இந்த மகர ராசி என்பர்கள். எந்த ஒரு காலத்துமே யாருக்குமே ஏமாற்றம் தரக்கூடாது, நாம் ஏமாந்தாலும் பரவாயில்ல, மற்றவனுக்கு நாம் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய முதல் தரமான ராசி இந்த மகர ராசி. அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு யோகம் இந்த மாதத்துலேருந்து காத்துட்டுருக்கு. ஆமாம், உங்களுடைய கணவன் மனைவி உறவுகளில் வெற்றி அடைய போகிறீங்க. குடும்ப உறவுகளில் பலப்பட போகிறது. சுற்றுப்பட்ட வட்டாரங்கள் அனைத்து விஷயமும் உங்களுக்கு சுமூகமாக நடக்க போகுது. அப்போ தொழில் சார்ந்த வெற்றிகள் அடைய போகிறீங்க. ஏன்னா 10லே செவ்வாய் வருவது பலம், திக்பலம், அதுவும் ஸ்தான பலம் பெறாரு. தொழிலில் தனித்திறன் கொண்டு போராடி வெற்றி பெறக்கூடிய காலம் இது. உங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் கிடைக்க போகிறது. அப்போ புதுவிதமான இயந்திரங்கள் வாங்குவீங்க. தொழிலில் வெற்றி பெறுவதற்கு உண்டான யுக்திகள் அனைத்தும் கிடைக்கும். கலைத்துறை, கட்டிடத்துறை, நீங்கள் எந்த துறையில் சாதிக்கணும்னு நினச்சிங்களோ அந்த துறையில் சாதிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாமே நடக்கும். குரு 10ஆம் இடத்தை பார்க்குறார். அதே காலகட்டத்தில் உங்களுடைய ராசியை பார்க்குறார். உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு எவ்ரிதிங் உங்களுக்கு உயர்வு நடக்கும். சென்ற இடமெல்லாம் சிறப்பு நடக்க போகிறது உங்களுக்கு. ஆமாம், எடுத்து வைக்கக்கூடிய கால்கள் எல்லாமே உங்களுக்கு மண்ணானாலும் பொன்னாகக்கூடிய ஒரு மாதம். அது இந்த மாதத்தில் வெற்றி மேல் வெற்றி குவிக்க போகிறீங்க. தைரியமாக செயல்படுங்க, தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க, விடாமுயற்சியோடு செயல்படுங்க. ஏன்னா நமக்கு நேரம் காலம் வரக்கூடிய ஒரு மாதம். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறப்போகுது. அப்போ எந்த மாதிரி நீங்கள் செயல்படணும், ஒரு துப்பாக்கியிலிருந்து எப்படி ஒரு புல்லட் ஃபயர் ஆகுதோ அந்த அளவுக்கு ஒரு செகண்டில் எப்படி ஃபாலோ ஆகுதோ அதை விட வேகமாக உங்களுடைய அறிவுகள் இப்போது செயல்பட வேண்டும். ஏன்னா படுத்திருந்தது போதும். ஏன்னா மகரத்தான் மேலே தொடராத வழக்கு கிடையாது, மகரத்தான் மேலே இல்லாத அலிகேஷன் கிடையாது, அவப்பெயர்கள் கிடையாது, அசிங்கம் கிடையாது, அவமானங்கள் கிடையாது. இது எல்லாம் மீறி இந்த 7.5 சனியினுடைய தாக்கம் முடிஞ்சு இப்போ தான் கிரகங்கள் அவனுக்கு சாதகமாக வந்து கொண்டிருக்கணும். இந்த காலகட்டத்தில் மானை விட வேகமாக ஓடணும். இப்போ ஓடும் பொழுது உங்களுடைய காலம் உங்களுக்கு வந்துடுச்சு. அதனால் பெரிய பெரிய மாற்றங்கள் வர்றதுக்கு காத்துன்ருக்கு. காலம் உங்களோட பக்கம் திசை காத்தடிக்குது. இப்பொழுதே நீங்கள் தூற்றிக்கொள்ளுங்கள். ஆமாம், இந்த மகரத்தானுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய காலம் மிக அதுக்கு உண்டான ஒரு ஆரம்ப மாதம் கூட இதை சொல்லலாம், இந்த அக்டோபர் மாதம். அதனால் சகல வகையிலும் வெற்றி சார். உங்களுக்கு பிள்ளை வகையில் வெற்றி, உங்களுடைய சுயமுயற்சி வெற்றி, மனைவி வழியில் வெற்றி, குடும்ப உறவுகளில் வெற்றி, பண வரவுகளில் வெற்றி, கல்வி கேள்விகளில் வெற்றி, அனைத்து விஷயங்களிலும் வெற்றி. ஆமாம், தைரியமாக செயல்படுங்க. காவல் தெய்வங்கள் உங்களோட கூட்டமைப்பில் வச்சுக்கோங்க. வீக்லி ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்போ ஐயனாரப்பன்,
சங்கிலி கருப்பன், மதுரை வீரன், சாமுண்டி, பத்திரகாளி, வனபத்திரகாளி, ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வம் உங்கள் வீட்டுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய, நீங்கள் போயிட்டு வர தூரத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வீக்லி 1 டைம் விரதம் இருந்து அவளை நீங்கள் இப்போ சேவார்த்தி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. வாழ்க வாழ்க வாழ்க.